Yo guys, I'm Percy. நீங்க பார்க்கிறது இவாடெக். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Redmi Pro 2 னு ஒரு மொபைல் வரப்போகுது. இப்போ வரைக்கும் லீக்ஸா நிறைய இமேजेस வந்திருக்கு. ஒரு சில ரெண்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் அந்த Xiaomiயோட குளோபல் சிஇஓவே அந்த போனை ஹோல்ட் பண்ணிருக்கிற மாதிரி சில இமேजेसலாம் வந்திருக்கு. உங்களுக்கு Redmi Pro னு ஒரு சீரிஸ் வந்திருக்குது தெரியுமான்னு தெரியல. இந்த வீடியோல அந்த Redmi Pro 2 மொபைல் அப்புறம் Redmi Pro சீரிஸை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள எவ்வளவு பேருக்கு Redmi Pro னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு தெரியும்னு தெரியல. Xiaomi பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக் ஒரு 2 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா Redmi Pro னு ஒரு சீரிஸை லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ அதுதான் அந்த Redmi Pro 1 னு சொல்வோம். இப்போ 1 னு சொல்வோம். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா Redmi Pro அந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா Xiaomi ஃபர்ஸ்ட் டைம் ஒரு Redmi சீரிஸ்ல டுவல் கேம் யூஸ் பண்ண ஒரு ஃபோன்னா அந்த ஃபோனை தான் சொல்லி ஆகணும். அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப ரொம்ப மேஜர் ஸ்பெக்ஸ்லாம் இல்லை, அது வெறும் மீடியாடெக் ப்ராசஸில் தான் வந்துச்சு. ஆனால் USB Type-Cயோட வந்துச்சு. அது கூடவே அந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஸோ OLED டிஸ்பிளே அப்புறம் டுவல் கேம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஒரு மெயினான ஹைலைட். அதை தான் Redmi Proன்னு சொல்லி சைனாவில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. Xiaomi இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த Redmi Pro சீரியஸ் ஃபோனையே லான்ச் பண்ணலை. Redmi Pro பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ப்ரோ சீரியஸ்ன்னு வேறு எதுவுமே வரலை. இப்போது ஒரு லீக்ஸ் படி பார்க்குறப்ப Redmi Pro 2னு ஒரு மொபைல் வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக ரெட்மியோட எல்லா ஃபோன்ஸும் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ப்ரோ ஃபோனையும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த Redmi Pro 2 ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் லீக் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டர் இமேஜாக லீக் ஆகிருக்கு. இது GSMRனா அதுக்கப்புறம் நிறைய சைனீஸ் வெப்சைட்டில் கூட இந்த ஒரு லீக்டு இமேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லீக்டு இமேஜஸ் வச்சு பார்க்கலாம். லீக்டு இமேஜ் வச்சு பார்க்குறப்ப அதில் மெயினாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 855. ஸோ ப்ராசஸர் ஆப்வியஸாக 855 இருக்க போகுது. அதுக்கப்புறம் 48 மெகா பிக்சல் கேமரா இருக்க போகுது. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நாட்ச் டிஸ்பிளே நாட்சை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த விதமான நாட்சும் கிடையாது. ஆனால் இது கூடவே இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பேக்கில் ஹார்ட்வேராக இல்லை. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுக்க போகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது கூடவே கண்டிப்பாக இது அப்படியே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே Redmi Note 7 Pro அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஆப்வியஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் Gorilla Glass 5 இல்லை Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. USB Type-Cலையும் வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டர் இமேஜஸை வச்சு நம்ம எதையுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு Redmi பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வரப்போகிற ஒரு ஃபோன் அந்த சீரியஸில் தான் பட்ஜெட் செக்மெண்ட் சீரியஸில் தான் Redmi ஃபோனையே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டர் இமேஜஸில் வர எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட் ஒன்று தான் சொல்வேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 855 ப்ராசரோட ரெட்மியில் ஏதோ ஒரு ஃபோன் வரப்போகுதுன்னு நிறையா லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடியே Redmi Xன்ற ஒரு ஃபோனாக இருக்கலாம், அது கூடவே Redmi Note 7 Proவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ Redmi Note 7 Proன்னு தனியாக ஒரு ஃபோனையே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டர் இமேஜஸ் கூடவே இன்னொரு சில இமேஜஸும் லீக் ஆகிருக்கு. அது என்னென்னா Xiaomiயோட குளோபல் சிஇஓ லீ ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஸோ இது அவர் கையில் வச்சுருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Pro 2வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த Pro 2 மாதிரியே நம்மளுக்கு லீக்டு ரெண்டர்ஸில் எப்படி ஒரு இமேஜ் வந்திருக்கோ அதே மாதிரியே ஒரு ஃபோன் தான் சைட்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு இமேஜ் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் 855 ப்ராசஸர் அப்புறம் பாப்அப் கேமரா வரலாம். ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை AMOLED டிஸ்பிளேவோ வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 20,000 ரூபாக்குள்ளே இந்த ஃபோனை லான்ச் பண்ணால் கூட நிறைய பேர் கண்டிப்பாக வாங்க தான் போகிறாங்க. ஆனால் 20,000 ரூபா செக்மெண்ட்டில் அவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பாப்அப் செல்ஃபி கேமரா அப்புறம் AMOLED இது எல்லாத்தையுமே கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக அது ஒரு 25,000க்கு மேலே எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த Redmi Pro 2 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் Xiaomi பார்த்தீங்கன்னா நிறைய லைனப் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் Redmi Note 7 Pro வந்துருச்சு. இதை தொடர்ந்து அப்புறம் Redmi 7 Redmi 7A Redmi Y3 இந்த 3 மாடலும் இந்தியாவுக்கு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த ஒரு Redmi Pro 2 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது இந்தியாவில் லான்ச் ஆகுமா? அப்புறம் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்தா இதில் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. So thank you for watching guys. See you all guys. Bye bye.